உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதத்தினுடைய பலன்கள், டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்பது எல்லாருக்குமே எதிர்காலத்தை துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மிதிக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக அந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. அதற்கு முன்னதாக உலக மக்கள் நீங்கள் எத்தனையோ வித கஷ்டங்கள் கடந்த ஒரு 5 மாதங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பல பிரச்சனைகள்லாம் ஒரு 5 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த காலங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்துருச்சு. மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சனி வக்ரனுடைய காலங்கள். ஒரு 5 மாதங்கள் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அதாவது பொதுவாக இந்த காலங்கள், கடந்த காலங்கள் ஒரு 5 மாதங்கள் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் தொழில் சரியாக ஓடாமல் தொழில் பாதிப்புகள், சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொழிலை இப்படி சரி பண்ண முடியுமா, அப்படி சரி பண்ணுமான்னு தேவையில்லாத கடனை வாங்குறது, 4 பேர் 4 வித ஆலோசனை கொடுப்பது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொழிலுக்கு யாராவது ஆலோசனை கொடுத்து இந்த தொழில் உனக்கு எப்பா இந்த மாதிரி பண்ணு, குறைஞ்சது ஒரு 10 லட்சம் போடு, நல்லா சூப்பராக வந்துடுவேன் அப்படின்லாம் ஐடியா கொடுத்து அந்த 10 லட்சம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒன்றும் நடத்தாமல் நடத்த விடாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள், கடந்த காலங்கள் வக்ரமான காலம், சனி வக்ரமான காலம், நிறைய பேருக்கு சோதனை. சில பேருக்குல சாதனைகள், சில பேருக்கு இருக்குது, சோதனைகள் சில பேருக்கு. அதில் நிறைய பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. சனி வக்ர காலத்தில் குடும்ப கஷ்டங்கள், கடனுக்கு மிகப்பெரிய கடனுக்கு மேலே கடன்லாம் ஆகிப்போச்சு. கடனை ஆகி நிம்மதி இழந்து ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள். அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு பேசி முடித்து கல்யாணம் முடித்து, அது ஆம்பளை பையன் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையும் அடிச்சிருப்பாங்க. பத்திரிக்கை அடித்து இந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனையிலாக ஏமாற்றம், ஒரு பையனை நம்பி காதல் பண்ணி அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் ஒரு பையன் பொண்ணை நம்பி காதல் லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறான். இப்படி பொண்ணு பையனை ஏமாத்துறது, பையனை பொண்ணு ஏமாத்துறது, காதல் ஏமாற்றங்கள், காதல் தோல்விகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்களாக கடந்த காதல் தோல்வி. அதே அரசு வேலைக்கு பணம் கட்டி அந்த பணம் ஏமாற்றம், பணத்தை திரும்ப வாங்க முடியல, இதெல்லாம் கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்கு. சொத்து ஏமாற்றம், இப்படியெல்லாம் பல சோதனைகள், வேதனைகள். அப்படி ஒருத்தெல்லாம் இப்போ பிரமாதமாக நான் பேசியிருப்பேன், அவனை தொழிலில் அவனுக்கு அப்படி பண்ணி கொடுத்துறேன், இப்படி பண்ணி கொடுத்துறேன், அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனை நம்பி நம்ம காசை போட்டு பணத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆக இப்படியெல்லாம் கடந்த காலங்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனை வேதனை கொடுத்த காலங்களாக அமைந்திருக்கிறது. கடனுக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. சில பேருக்கு கல்யாணம் வாங்கி கடன் ஒன்றை கட்டி கொடுத்துருப்பாங்க கல்யாணம், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கடனை வாங்கி கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் நெருக்கடி, பொண்ணு வீட்டுக்கு சொல்ல முடியாது, பொண்ணுக்கு தகவல் சொல்ல முடியாது.
எப்படியா அந்த பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அந்த பையனுக்கு எப்படியா முடிச்சுவோம். அந்த கடனை அடைக்க முடியாது, அந்த கடன் ப்ரெஷர் எப்படியா கல்யாணம் முடிச்சிடுவார். அப்போ அதே நேரத்தில் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய செய்முறை அந்த பையனுக்கு ஏதோ செய்யணும்னு ஒத்துக்கிட்டு இருப்பான், அதுக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் நடந்து சரி. இப்போ இப்படிப்பட்ட வேதனைகளும் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம் என்ன? இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல கல்யாணம் முடியலையா, வேலையை இந்த மாதிரி பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, தொழில் நாளுக்கெல்லாம் நட்டமாகுதா, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன சொல்கிறேன், அதாவது பழக்கமாக இந்த ஒரு உறுதி உத்தரா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன், அது சிலருக்கு கொஞ்சம் என்ன அவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பிரம்மசக்தி ஜோதிடத்தின் மூலம் எனக்கு இருக்கக்கூடிய உறுதி, இறைவன் கொடுத்த சக்தி, அந்த பிரம்ம சக்தியின் மூலம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் சரியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அப்போ என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னது நடக்கணும். அந்த உறுதி உத்தரவாதத்தோட இந்த உறுதியோடு நான் பேசிட்டு இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்னை பார்த்து நடக்கணுன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த உறுதியா இருக்கேன். இது மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம், புரிஞ்சுட்டீங்களா? அதை இன்னைக்கு உலகத்தில் இங்கே அங்கே பார்த்து அலைஞ்சு இங்கே பார்த்து அலைஞ்சு நடக்கல, இங்கேயும் பார்த்து நான் நடக்கலை என்று வரக்கூடாது. அந்த வேதனை அந்த நான் உறுதியாக இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிலருக்கு அது யாருக்கும் தெரியும். அவங்களுக்கு என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்ன காரணம் பார்க்குறேன். எல்லாம் உங்களுடைய கஷ்ட வேதனைகளாக பார்க்குறேன். இங்கேயும் வந்து நீங்கள் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது தான் இந்த வேதனையோட உங்கள் வேதனைலாம் நான் மனசில் சுமந்து தான் அதை சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? என்னது 30 ஆண்டு அனுபவத்தில் பார்த்தேன். புரிஞ்சுட்டீங்களா? அதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி சித்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதை உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு எல்லாம் சொன்னது நடக்கும். அதுதான் இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜன் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்கு அடுத்த ஆண்டிற்கு அடித்தள முடிகின்ற ஒரு டிசம்பர் மாத பலன்கள். போனதெல்லாம் போட்டு அடுத்த வருஷம் தான் நல்லா இருக்குமா, அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த டிசம்பர் மாதத்தில் தான் எல்லா விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வரும். கெட்டதெல்லாம் முடியக்கூடிய நேரம், கெட்டவன் அழியக்கூடிய நேரம், நல்லவன் பிறக்கக்கூடிய நேரம், நல்ல யோகங்கள் பிறக்கக்கூடிய நேரம். கெட்டது அழிய போது நல்லது நடக்க போகுது. யாருக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம்? கன்னிராசிக்கு. கன்னிராசிக்கு கண்கலங்கிய விஷயங்கள், எத்தனையோ போராட்டங்கள். ஏன்னா கடந்த 5 மாதங்கள் கிரகங்கள்லாம் வக்ரமாகும் போது உங்களை போட்டு பாடுது. கடனுக்கு மேலே கடன், குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. நீ என்னங்க இருக்குங்க வாழ்க்கையில்? என்னத்தை பார்க்க போகிறோம்? போங்கய்யா, உங்களை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டங்க. ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நீ ரொம்ப வேதனை தான். அந்த வேதனைக்கு வரக்கூடாது, இந்த நிகழ்ச்சியும் வரக்கூடாது. எல்லோரும் நல்லது நடக்கணும். இறைவனால் அந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றதான் உறுதியாக இருக்கேன். தொழில் போச்சு, வியாபாரம் போச்சு, வருமானம் போச்சு, கல்யாணம் முடிய மாட்டேங்க, குழந்தை இல்லாமல், இப்படிப்பட்ட வேதனைகள். இப்போ கன்னிராசியினுடைய வேதனைகள் சிறப்பான அந்த வேதனைகள்லாம் சிறப்பாக அந்த துன்பங்கள்லாம் அழிஞ்சு நன்மைகள் சிறப்பாக நடக்கக்கூடிய காலங்கள் வரப்போகுது. இந்த டிசம்பர் மாதம் என்பது முக்கியத்துவமான ஒரு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த டிசம்பர் மாதத்தில்
வழக்கமாக குரு இருக்கிற இடம் அதே இடம்தான். குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு கடந்த ஒரு 4-5 மாதம் ரொம்ப போச்சு. காசு பணம் போச்சு, கடன் ஆகி போனோம், அவமானம் கொண்டுட்டோம், சொத்தை இழந்தோம், சுகத்தை இழந்தோம். அப்போ இனி இந்த 2025 நல்லா இருக்குமா அப்படின்னு போது அதுக்கு டிசம்பர் மாதம் அதுக்கு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கான ஒரு ஞானத்தை கொடுக்கும், அதற்கான நல்ல வழிகளை உருவாக்கி கொடுக்கும். எதிர்காலங்கள் சிறப்பு பெறுவதற்கான நல்ல வழிகளை உருவாக்கி கொடுப்பது தான், அதற்கான ஒரு நல்ல யோகங்களை ஏற்படுத்துவது தான், அதற்கான வழிகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு தடயங்கள் கொடுக்கும், நல்ல மனிதர்களுடைய அணுகுமுறையை கொடுக்கும். எப்பா உனக்கு இந்த மாதிரி நான் அவனுக்கு செய்யணும், நான் கடன் போட்டிருக்கேன், இந்த மாதிரி உனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு நல்ல ஒரு மனுஷர்கள் உங்களுக்கு ஒரு வழி வகிப்பாங்க. ஒரு வழி வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கான வழிவகை செய்வதற்கான நல்ல மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒன்றாதான் தேடிக்கிட்டு இருந்தேன், உன்னால தான் செய்ய முடியும் பாப்பா அப்படின்னு அந்த தொழிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த வேலைக்கு, உத்தியோகத்திற்கு புதிய முயற்சிகள், புதிய வெற்றிகள், புதிய வேலை வாய்ப்புகள் என்று புதிய புதிய முயற்சிகளாக வெற்றி பெறக்கூடிய நிலை. அப்பா போனது போட்டோம், வா நல்லபடியாக ஒரு தொழிலை பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒரு அழைப்புகள் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு கன்னிராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிரன் போய் அந்த 4ஆம் இடத்தில் இருந்து மேலும் 2-7க்குரிய செவ்வாய், அதாவது 2ஆம் இடம் வாக்கு, கல்வி, வியாபாரம், வருமானம், அதற்குரிய செவ்வாய் கடகத்தில் இருந்து கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதில் இருந்து உங்களுக்கு கன்னிராசி 2ஆம் இடத்து அதிபதியான அந்த சுக்கிரன் செவ்வாயை பார்க்கக்கூடியது. ஒரு தனஸ்தானாதிபதியும் அதே நல்ல ஒரு பூமி யோகத்தையும் தன யோகத்தையும் செல்வ யோகத்தையும் தரக்கூடிய ஒரு செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரனுக்கு ஏற்படும் பொழுது, சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு சந்திப்பு, ஒரு பார்வை ஏற்படும் போது நிச்சயமாக வருமானங்கள், திடீர் வருமானங்கள், ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதற்கான ஒரு அடித்தளம் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இப்போ சிலருக்கு பயணத்தின் மூலம், வெளிநாட்டு பயணமோ வெளிமாநிலங்கள் பயணமோ நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். சரிங்களா? அதை கன்னிராசிக்கு அடுத்ததாக இந்த எதிர்காலங்கள் கண்டிப்பாக, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 2025 பிறக்கக்கூடிய அதற்கு முன்னதாகவே நம் வாழ்க்கையில் 2025 ஏற்படுகிற நல்ல யோகங்களை எப்படி செய்ய போகிறோம், என்ன மாதிரி நமக்கு வாய்ப்புகள், அது கண் முன்னாடி காமிக்கும். அதில் மாற்றமே இல்லை. நிறைய வேதையோடு இருக்கீங்க, அது மாற்றம் இல்லை. நல்ல தொழில் போச்சு, நல்ல உத்தியோகம், சில பேருக்கு உத்தியோக இழப்பு, வேலை இழப்பு, வருமான இழப்பு, உத்தியோக இழப்பு, வீண் அவமானங்கள் எல்லாம் பட்டாச்சு, எல்லா வேதனையும் பட்டாச்சு கடந்த 5 மாதத்தில். இனி என்ன, அப்போ அடுத்த வருஷம் பிறக்க போது என்ன செய்ய போகிறோம்? அப்போ அடுத்த வருஷம்லாம் இந்த மாதிரி பாதிப்பு வராமல் அதற்கான ஒரு நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாக அமையும், அதில் சந்தேகமே இல்லை. அதாவது உங்களை நிறைய ஆளுகள் பார்த்தங்க, ஜோசியரை பார்த்தோம், அப்படியே ஒன்றும் நடக்க, நிறைய ஜாதத்தை பார்த்து ரொம்ப வெந்து போய் உட்காந்துருக்கோம் அப்படிப்பா. இப்போ இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன உறுதி உத்தரவாதம், எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியும் நல்லது நடக்கணும், அந்த உத்தரவாதம் கண்டிப்பாக கொடுக்குறேன். இங்கே வந்தாச்சுன்னா சொன்னது நடக்கணுன்ற வார்த்தையை வரக்கூடாது. ஒரு ஜோதிடர் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கும். இதைத்தான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா பிரம்மனால் நம்ம எந்த தெய்வம், நம்மளே எந்த பிரம்மன் நம்ம படைத்தாரோ அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவன் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகிறது. ரொம்ப சொல்லேன், கல்யாணம் முடியலையா, வேலை இல்லையா, குடும்ப பிரச்சனையா, கணவன்மை பிரச்சனைகளா, குழந்தை இல்லாமல் கல்யாணமே குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை அரசாங்க ஊதியத்துக்கு பணம் கட்டி அந்த வேலை கிடைக்கலையா,
வீட்டில் ஏதாவது செய்வினை கோளாறுகளா? எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல? எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல? எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? அதுக்காக ஒரு முடிவு வரணும்ல. அந்த இதாக நானும் சொல்கிறேன், அலையாதீங்க. இதை ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கிக்கிங்க. இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை, சரிங்களா? நம்பர் ஓடுது. என்ன வேதனையானாலும் ஒரு நம்பர் போடு, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுத்துகிட்டு என்கிட்ட வரீங்களோ, என்ன பார்த்து நடக்கலைன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில் தூக்குற எண்ணம் வரக்கூடாது. திரும்ப இங்கே நடக்கலை எவரை பார்த்து அப்படின்னு திரும்ப ஜாதகத்தை தூக்கிட்டு அலையக்கூடாது. என்னத்தை சொன்னார் அப்படின்ற வேதனை வந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.